ஹாய் வெல்கம் டு காஜல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ஈரல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த ஈரல் வந்து நம்மளுக்கு ரத்தத்தை அதிகரிக்கக்கூடியதுங்க. பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கவங்க இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. ஏன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா சேர்த்து ஒன்று போல் வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் சேர்த்து அந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுக்கும்போது நல்லா அந்த ஈரலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ மசாலா பொருள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுக்கும் போதே நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்ம இந்த எண்ணெய் கூடயே நல்லா இந்தமாரி வதக்குனிங்கன்னா நல்ல கலர் வந்துடுங்க. இந்த கலர் வந்தோடனே நம்ம கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஈரலையும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நானே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து நல்லா இந்த மசாலா கூடவே நல்லா நீங்கள் பிரட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா வேகணும். லைட்டாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த ஈரலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. நான் சும்மா லைட்டாக தான் தண்ணி சேர்த்தேன். தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஈரலுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணி தாங்க நம்ம சேர்க்கணும். அந்த அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணி நல்லா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் பிரட்டி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.